வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருப்பு உளுந்து வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நல்லா ஒரு பூண்டு, முழு பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, நான் வந்துட்டு 6 காஞ்ச மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது அது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி தக்காளி வந்து சாஃப்டாகணும். நீங்கள் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி போடணும். இப்போ வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அப்போ தான் சட்னி வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். குழன்னு ஆகிடும். இல்லைன்னா மைய அரைச்சோன்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். இப்போது வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தாளிப்பு வந்து இதில் ஊற்றிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து இதில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. கருப்பு உளுந்து சட்னி. இது வந்துட்டு ரொம்பவே சத்தானது கூட. உங்களுக்கு தண்ணியாக தேவையில்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கட்டியாக கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இட்லி, தோசை இது கூடலாம் வந்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம புளி வந்து சேர்க்கல, அதுக்கு பதில் தான் தக்காளி சேர்த்துருக்கோம். புளி சேர்க்காத சட்னி இது. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அரைச்சதே வெங்காயம் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.